இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாணியம்பாடி அருகே பாலாற்றில் கலக்கும் தோல் தொழிற்சாலை கழிவுநீரால் ஆற்றில் செத்து மிதக்கும் மீன்கள். துர்நாற்றம் வீசுவதுடன் நீர்நிலைகளும் மாசடைந்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தென்காசி பேருந்து நிலையத்தில் இலவச கழிப்பிடங்கள் பயன்படுத்த முடியாதபடி அடைப்பு. கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் புகார். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் பகுதியில் 3 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் கருகி வரும் நெற்பயிர்கள். மின் இணைப்பு வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியல். 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. அரூர் அருகே பழுதடைந்த வீட்டில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி குடும்பம். தொகுப்பு வீடு வழங்க 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் கழிப்பறைகளை தேடி அலையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதிப்புகளை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வாணியம்பாடி அருகே பாலாற்றில் கலக்கும் தோல் கழிவு நீரால் ஆற்றில் மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உதயந்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தோல் தொழிற்சாலைகள் அதிக அளவில் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் முறைகேடாக பாலாற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஆற்று நீர் நுரை படர்ந்து நிறம் மாறி மாசடைந்து வருகிறது. அத்துடன் கழிவுநீர் கலப்பதால் ஆற்றில் உள்ள ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுக்க வேண்டும் என்றும் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி பேருந்து நிலையத்தில் கட்டண கழிப்பிடத்திற்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தென்காசி நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாத நிலையில் அரசு மருத்துவமனை அருகில் மிக பிரம்மாண்டமான புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பேருந்து நிலையத்திலிருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பயணிகள் வசதிக்காக அமைக்கப்பட்ட இலவச சிறுநீர் கழிப்பிடம் முள்செடிகளை வெட்டி போட்டு யாரும் பயன்படுத்த முடியாதபடி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு இலவச கழிப்பிடம் பூட்டப்பட்டுள்ளதால் கட்டண கழிப்பிடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனை பயன்படுத்தி கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என்றும் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே இலவச கழிப்பிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பனந்தாள் அருகே 3 நாட்களாக மின்சார தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர், திருப்பனந்தாள் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக திடீரென கடும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக பெரும்பாலான மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் திருப்பனந்தாள், கட்டாநகரம், மணிக்குடி, சிச்சடையாநல்லூர், சாத்தனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் கடந்த 3 நாட்களாக மின் கிடைப்பு இன்றி விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் கோடை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் மின்சாரம் இல்லாததால் வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் கொளுத்தும் வெயிலில் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கவலையடைந்த விவசாயிகள் திருப்பனந்தாள் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் மற்றும் மின்சாரத்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அடித்த ஒரு புயலில் ஒரு மாரி போஸ்ட் மரம்லாம் எல்லாம் விழுந்து ஒரு 4 நாளாக கரண்ட் வரல. வீட்டுக்கே 4 நாளாக வரல. நேற்று தான் வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நட்டு வயல்லாம் வந்து வெண்ணடுவாக இருக்குது. எல்லாம் இப்போ வந்து 4 நாளாக வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியோ யாரும் வந்து வரல. நாங்களும் கொஞ்சம் வந்து ஜேஇ எங்களோட இதில் அதிகாரி எல்லாருக்கும் தொடர்பு பண்ணி பார்த்தா யாரும் ஃபோனு எடுக்கலை. அப்புறம் டிஆர்ஓ எல்லாம் வந்து இப்போ இன்ஸ்பெக்டரு போலீஸு இதுமாரி ஆர்ஐ தாசில்தார்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆலைமறியல் பண்ண ஒரு 500 பேருக்கு மேற்பட்டவர் அவங்களுடைய வந்து உடனே கரண்ட் தரேன்னு சொல்ல ஒரு உத்தரவாதம் பேரில் நாங்கள் எல்லோரும் வந்து போராட்டத்தை கைவிட்டுட்டு இப்போ இதுமாரி உடனே நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரவாதம் சொல்லியிருக்காங்க தவிர இன்னும் இது வரைக்கும் கரண்ட் வரல. நாளைக்கு தான் கொடுப்பாங்களா கொடுக்கலான்னு தெரியல. அரூர் அருகே பழுதடைந்த வீட்டில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி தனக்கு தொகுப்பு வீடு வழங்க வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வருகிறார். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கைலாயபுரம் பகுதியில் வசித்து வருபவர் செந்தாமரை. மாற்றுத்திறனாளியான இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இவரது ஓட்டு வீடு மிகவும் பழுதடைந்துள்ள நிலையில் மழை காலங்களில் மழைநீர் வீட்டினுள் கசிந்து தண்ணீர் தேங்குவதாகவும் மேற்கூரையும் ஒழுகும் நிலையில் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கிறார். இதனால் தங்களுக்கு தொகுப்பு வீடு வழங்க கோரி கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் மனு அளித்து வருகிறார். ஆனால் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தனது குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு அரசு தமக்கு தொகுப்பு வீடு வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார். வருஷமா மனு கொடுக்குது. 10 வருஷம் மேலேருந்து மனு கொடுக்குது. வீடும் வரல, ஒன்றும் வரல. வந்து பார்க்குறேன்றாங்க, பார்க்குறதில்ல, ஒன்றும் இல்லை. நாங்கள் வீடு வேணும்ட்டு 2 பசங்க, எனக்கு ஒரு பொண்ணு, 3 பிள்ளைங்க ஆச்சுங்க. படாமரம் கொடுத்துட்டோம். நான் அரூரில் போய் மனு கேட்டோம்னா அன்றைக்கி தருமபுரி போடுறாங்க. தருமபுரி போனால் அரூர் போய் பாருப்பான்றாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு வீடு ஒன்று வேணும். 7-8 வருஷமாக மனு கொடுக்குது. 10 வருஷம். மாதவரம் நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகியது. சென்னை அடுத்த மாதவரம் ரவுண்டானா செல்லும் நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தட்டான்குளம், கணபதி தோட்டம், சாலை சந்திப்பு பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் பாய்ந்து வீணாகியது. நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே ஜேசிபி எந்திரங்கள் மூலம் சிறு சிறு பள்ளங்கள் தோண்டப்பட்டு கேபிள் பதிக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆறாக ஓடியது. மேலும் தண்ணீர் வெளியேறும் இடத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் சாலை வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்றனர். இதுகுறித்து புகார் அளித்து 2 மணி நேரமாகியும் அதிகாரிகள் வரவில்லை என்ற அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். கோடை காலத்தில் நீரை வீணடிக்காதீர் என்று பொதுமக்களுக்கு அறிவுரை கூறும் அரசு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் முணுமுணுத்தபடி சென்றனர். அந்தியூர் அருகே வீசிய சூறைக்காற்றில் 100 ஆண்டுகள் பழமையான அரசமரம் வேரோடு சாய்ந்ததில் 2 வீடுகள் சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இந்நிலையில் சூறைக்காற்று காரணமாக வெள்ளித்திருப்பூர், பாரதி நகர் பகுதியில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான அரசமரம் வேருடன் சாய்ந்தது. மிகப்பெரிய மரம் சாய்ந்ததில் அருகில் இருந்த 2 வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்தன. மேலும் மின்கம்பிகளும் அறுந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மின் இணைப்பை சீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. சூறைக்காற்றில் 100 ஆண்டுகள் பழமையான மரம் சாய்ந்ததால் அப்பகுதி மக்கள் சோகமடைந்துள்ளனர். வதந்திகளால் தர்பூசணி விற்பனை குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கோடை வெயிலுக்கு இயற்கையின் கொடையாக அமைந்துள்ளது தர்பூசணி பழங்கள். இதில் ரசாயன நிறமூட்டிகள் சேர்க்கப்படுவதாக எழுந்த வதந்தியால் தர்பூசணி பழங்களின் விற்பனை குறைந்து விலையும் குறைந்தது. இந்நிலையில் தற்போது பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தர்பூசணி விற்பனை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் தர்பூசணி விற்பனை அதிகரித்துள்ளது.
கிருஷ்ணகிரியில் இருந்து ஓமலூருக்கு லோடாக தர்பூசணி கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோ ரூபாய் 10 வரை விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட தரமான பழங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். வியாபாரிகளுக்கு மட்டும் இன்றி விவசாயிகளுக்கும் இதே போன்ற லாபம் கிடைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 152வது ஆண்டாக இந்து முஸ்லிம் ஒன்று திரண்டு சந்தனம் பூசிக்கொள்ளும் மத நல்லிணக்க விழா நடைபெற்றது. ராசிபுரம் குருசாமி பாளையம் பகுதியில் கடந்த 3ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற்ற நிலையில் ஊரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மரத்தில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து கொடிமரத்தில் வெள்ளை கொடியேற்றி துவா ஓதி பிரார்த்தனை செய்தனர். இதனையடுத்து இருதரப்பு மக்களும் ஒருவருக்கொருவர் பூமாலை மாற்றிக்கொண்டு ஆற தழுவி சந்தனம் பூசிக்கொண்டதுடன் வீடுகள் தோறும் சென்று கதவுகளில் சந்தனம் பூசினர். இந்நிகழ்வு மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாய் அமைந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் அரசு பேருந்து ஓட்டை உடைசலுடன் காணப்பட்டதால் பயணிகள் மழையில் நனைந்தபடியே பயணித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செங்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் மழை காலங்களில் பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகுவதால் பயணிகள் நனைந்தபடியே பயணித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறும் பொதுமக்கள் இனிவரும் காலங்களில் புதிய பேருந்தை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டையொட்டி லட்சதீபம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூரில் தமிழ் புத்தாண்டையொட்டி ஆண்டுதோறும் லட்சதீபம் ஏற்றும் விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆலயம் முழுவதும் லட்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பரிமள ரங்கநாதர் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராய் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சேலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மரம் ஒன்று வேருடன் சாய்ந்து முறிந்து விழுந்தது. சேலம் மாநகர பகுதியில் உள்ள கொண்டலாம்பட்டியில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்நிலையில் பலத்த காற்று காரணமாக மரம் ஒன்று வேருடன் சரிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்ட நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த அதிகாரிகள் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். சென்னை செம்மஞ்சேரி போக்குவரத்து போலீசார் சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஆட்டோ பேரணி நடைபெற்றது. நோ ஹெல்மெட் நோ ரைட் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பேரணியை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கருணாநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை ஓட்ட வேண்டாம் என்று இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சோழிங்கநல்லூர் சந்திப்பில் தொடங்கிய பேரணி சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்று வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பழனி முருகன் கோயிலுக்கு உடல் முழுவதும் கத்தியை குத்திக் கொண்டு பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்கள் பரவசத்தை ஏற்படுத்தினர். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதில் சேலம் மாவட்டத்தில் இருந்து வந்த முருக பக்தர்கள் உடல் முழுவதும் கத்தியை குத்திக் கொண்டு அந்தரத்தில் தொங்கியபடி பறவை காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் காண்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். அறந்தாங்கி அருகே சித்திரை தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு 15ஆம் ஆண்டு மாட்டுவண்டி குதிரைவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அமரசிம்மேந்திரபுரம் கிராமத்தில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக சித்திரை தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு 15ஆம் ஆண்டு மாட்டுவண்டி குதிரைவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. இதில் பெரிய மாடு, நடுமாடு, சிறிய மாடு, பூஞ்சிட்டு மாடு மற்றும் நடுக்குதிரை, சிறிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்றன. இதில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட ஜோடி குதிரைகள் போட்டியில் கலந்து கொண்டன. இரட்டை மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தையை இலக்கினை நோக்கி ஒன்றை ஒன்று முந்தி சென்றன. இதனை சாலையோரத்தில் நின்று பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கும் குதிரையின் உரிமையாளர்களுக்கும் 2,28,000 ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. காரைக்குடியில் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அம்பேத்கரின் 134வது பிறந்த தினத்தை முன்னிட்டு காரைக்குடி கொசஸ்தலை ரோட்டில் அமைந்துள்ள அம்பேத்கர் சாலையில் இருந்து மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்குடி, மதுரை, திருச்சி, சேலம், கோவை, பெரம்பலூர் ஆகிய ஊர்களில் இருந்து மாணவ மாணவிகள், இளைஞர்கள், சிறுவர்கள், ஆண்கள், காரைக்குடி பள்ளி மாணவ மாணவியர் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த மாரத்தான் போட்டி அம்பேத்கர் சிலையில் துவங்கி 100 அடி ரோட், கல்லூரி சாலை, அழகப்பா பல்கலைக்கழகம், பாரி நகர், பர்மா காலனி வழியாக அம்பேத்கர் சிலை வந்தடைந்தது. சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மன்னார்குடியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்ட அமைச்சூர் சிலம்பாட்டக் கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி மன்னார்குடியில் நடைபெற்றது. இந்த போட்டியை மாவட்ட குத்துச்சண்டை கழகம் தலைவர் காமராஜ் தொடங்கி வைத்தார். சிலம்பாட்ட போட்டியில் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். ஒற்றை மற்றும் இரட்டை கம்பு சுழற்றுதல், தொடுமுனை, ஆயுத விளையாட்டு என சிலம்பாட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் 10 முதல் 20 வயதுடைய மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாவட்ட அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மே மாதம் காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளிக்க உள்ளனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் மத்திய காலணி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் முரளி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பெருகி வரும் காலணி தொழிற்சாலைகளும் வேலை வாய்ப்புகளும் என்ற தலைப்பில் பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.